In a fuel cell, hydrogen and oxygen react to produce electricity. சரியா? Hydrogen gas is oxidized. So hydrogen வந்து oxidize ஆகி நம்மளுக்கு water கொடுக்கும். சரியா? So இப்போ water கொடுக்கணும்னா oxygen நம்மளுக்கு தேவைப்படும். So of course oxygen வந்து யார் கொடுப்பா அப்படின்னா இந்த OH minus தான் கொடுக்கும். சரியா? So இப்போ இது வந்து water மாறிடுச்சு. Since it is an oxidation reaction, of course electron வந்து release ஆயிருக்கும். சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஸ்டினை பார்த்தே உங்களுக்கு இதெல்லாம் எழுத தெரியணும். சரியா? ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதான் எலக்ட்ரானை லாஸ் பண்றதுக்காக ரைட் சைட் போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த ப்ராசஸ்ல. ஸோ அதை ரைட் சைடு எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால இங்க வந்து OH மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 1 2 3 ஹைட்ரஜன் இருக்கு. இதுல ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ இதில் வந்து ஒரு 2 போட்டுட்டு இதில் ஒரு 4 போட்டுட்டு இதில் ஒரு 4 அதுக்கப்புறமா இதில் ஒரு 4. இப்போ நீங்கள் பாருங்கள் பேலன்ஸ் ஆயிருக்கும். 4 2 சார் 8 ஹைட்ரஜன் இருக்கா? இன்சைடும் வந்து 8 ஹைட்ரஜன் இருக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த 4 OH மைனஸ் எப்படி இருக்கும்? OH 1 2 3 4 5 6 7. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால 6 தான் இருக்கணும் ஆக்சிஜனுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு -1 போட்டிருக்கோம். அதுதான் இந்த மைனஸ். சரியா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரான் 4 OH மைனஸும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் எப்படி இருக்கும்? அப்போ நீங்க பாருங்களேன், 1 2 3 4 5 6. சரியா? ஒரு எலக்ட்ரான் இல்லை. சரியா? இது மாதிரி ஒரு 4 இது இருக்கும். 1 2 3 4 5 1 2. ஜஸ்ட் நான் ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து H2 இந்த இது வந்து எதிர இருக்கு, ஒரு 2 இருக்குது. சரியா? இப்போ இந்த இது OH H ரியாக்ட் ஆகும். OH H இந்த மாதிரி தான் இது வந்து ரியாக்ட் ஆகும். சரியா? H2O இன்னொரு OH வந்து இன்னொரு H கூட ரியாக்ட் ஆகும். ஸோ பேசிக்கா இதான் ரியாக்ஷன். சரியா? அதுக்கப்புறமா ரிடக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதானா? ஸோ ஆக்சிஜன் வந்து இது வந்து ஆக்சிடேஷன் முடிஞ்சிச்சா? அடுத்து ரிடக்ஷனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இந்த சைடு வந்து வேற என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும். சரியா? வாட்டர் இருக்கும். இது வந்து OH மைனஸ் இந்த சைடு வரும். அதுக்கப்புறமா இதில் வந்து இதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் 4 வரும். 4 எலக்ட்ரான் அங்கே லூஸ் பண்ணுறதுனால இங்கே 4 எலக்ட்ரான் கெயின் ஆகும். அப்புறம் இது 2H2O. ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரோஜன் 2 மோல்ஸ் ஆஃப், இது எத்தனை? 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்பட்டிருக்கு? 4 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தேவைப்பட்டிருக்கு. 4 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா எவ்வளோ ஃபாரடே? 4 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ல 4F ஃபாரடே கூலும்ஸ் இருக்கும். அதாவது 1 ஃபாரடே இஸ் ஈக்குவல் டு என்னது? 96500 கூலும்ஸ். இதுக்கு பதிலாக தான் நான் Fன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதாவது இவ்வளோ 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் கேஸ் வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு 4 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் 4F ஆஃப் சார்ஜ் வந்து தேவைப்படுது. சரியா? இப்போ கொஸ்டின்ல if 44.8 லிட்டர் ஆஃப் H2. ஸோ இது வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்டே பார்த்து வச்சுக்கோங்க. 1 மோல் வந்து இஸ் ஈக்குவல் டு 22.4. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல 22.4 லிட்டர். இது வந்து ஒன்லி ஃபார் கேஸ் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல 1 மோல் வந்து 22.4. அப்போ 2 மோல்னா என்னது? 44.8. அப்படிதானே? 2 × 22.4. சரியா? இப்போ அதுதான் நம்மளோ ரியாக்ஷன் அதுக்கு தான் எழுதியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ரியாக்ட்ஸ் இன் 10 மினிட்ஸ். ஸோ டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ். வாட் இஸ் த ஆவரேஜ் கரண்ட் ப்ரொடியூஸ்? ஸோ கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? Q is equal to I into T. அப்படிதானா? ஸோ கரண்ட் I is equal to Q divided by T போட்டுக்கலாமா? ஸோ Q வந்து இப்போ என்னது? Q தான் இந்த சார்ஜ். அப்படிதானே? ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து யூஸ் ஆச்சு? 4 into 96500 கூலும்ஸ் ஆஃப் சார்ஜ். அதாவது 4 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுக்குள்ள சார்ஜ் வந்து நம்ம இப்படி எழுதுவோம். சரியா? ஸோ
ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க 1 mole is equal to 1 Faraday சரியா அப்போ 4 moles is equal to என்னது 4 Faraday 1 Faradayக்கு பதிலாக 96500 கூலும் போடுவோம் divided by time என்னது 10 minutes ஸோ 10 minutes எப்படி எழுதலாம் 10 into 60 seconds 1 minute பதிலாக 60 seconds எழுதலாம் சரியா ஸோ ஆவரேஜ் கரண்ட் வந்து என்னது கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் வேல்யூ சரியா இதுதான் கரண்ட் வேல்யூ ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இஃப் த என்டையர் கரண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் எலக்ட்ரோ டெபாசிஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் 2+. ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன்ல காப்பர் 2+, அதாவது காப்பர் சல்ஃபேட் இருக்கு அதுல வந்து காப்பர் டெபாசிட் ஆகுது சரியா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கரண்ட் இதுல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை இந்த சொல்யூஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் சரியா கரண்ட்டை பாஸ் பண்றோம் எவ்வளோ டெபாசிட் ஆகும் காப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இப்போ காப்பர் டெபாசிட் ஆகுறதுக்குள்ள ஃபார்முலா என்னது காப்பர் 2+ + 2 எலக்ட்ரான் gives காப்பர் சரியா அப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது 1 mole ஆஃப் காப்பர் டெபாசிட் இதுதானே 1 mole இதுல ஒன்று தானே இருக்கு 1 mole ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆகுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுது 2 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 mole எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதுல அதை எப்படி எழுதலாம் 2f ஆஃப் சார்ஜ் வந்து தேவைப்படுது சரியா இப்போ நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ல இருந்து எத்தனை எஃப் கிடைச்சிருக்கும் இந்த ரியாக்ஷன்ல இருந்து தானே இந்த ரியாக்ஷனுக்கு அவங்க வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த ரியாக்ஷன்ல எத்தனை மோல் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சு 4 அப்போ 4f வந்து இந்த ரியாக்ஷன்ல இருக்கு இப்போ 4f கரண்ட் நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா எத்தனை எவ்வளோ வந்து காப்பர் டெபாசிட் ஆகும் அதான் கொஸ்டின் சரியா இப்போ இதுல வந்து நம்ம கிராம்ல எழுதிக்கலாம் சரியா 1 mole ஆஃப் காப்பர்னா எத்தனை கிராம் 63 கிராம் டெபாசிட் ஆகுறதுக்கு 2 Faraday அப்போ வந்து எத்தனை கிராம் வந்து 4 Faradayல டெபாசிட் ஆகும் அப்படின்னா இது வந்து கொஸ்டின் சரியா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க x into 2f is equal to 4f into 63 கிராம் ஸோ x is equal to 2f வந்து டிவிஷன்ல வரும் 2f மேலே 63 கிராம் ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 127 கிராம் வரும் ஸோ இதை வந்து வேற ஒரு மெத்தட்ல கூட போடலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேணாம் ஆனால் இது வந்து தெரிய வேண்டியது தான் மாஸ் டெபாசிட்டட் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்டூ ஐடி இந்த ஃபார்முலா வச்சும் நீங்கள் எவ்வளோ மாஸ் டெபாசிட்டட் இந்த இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஐ தெரியும் டி வேல்யூ தெரியும் ஸோ அதை வச்சு கூட மாஸ் டெபாசிட்டட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது ஓகே தேங்க்யூ